ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஜிக்குடைய ப்ளே பாய் எஃப்எஃப் இருக்குல்ல, அதில் பார்ட் 3க்குள்ளே போகலாமா? ஓகேடா, பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் இதில் பார்த்துருந்தோம்னா நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மோட ஐஸை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. எப்படி ஒரு பையனை பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் அப் ஆகணும்? நம்ம எவ்வளோ பொண்ணு கூட வந்து அழகாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். நம்ம பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுனாங்க. எவ்வளோ அழகான பசங்களாம் பொண்ணுங்க இருக்காங்க. அது ஒரு பையன், அதுவும் இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவர் வந்துட்டு ரிட்டர்ன் அகைன் வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட்கிட்ட கை வைக்கிறாரு. இங்கே பாரு, நீ எதுக்காக அந்த பையனை பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக ரைஸ் அப் ஆகிற? உனக்கு என்னாச்சு? எனக்கு யாருக்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் ஒரு டைம் கூட அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவங்ககிட்ட, அது இப்படி ஒரு பையன்கிட்டயா அப்படி சொல்கிறாங்க. ஜமீன் அதை பற்றி அவருக்கு தெரியாது எதுவுமே. அவர் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படிலாம் டேஸஸ் போக போக ஜங்கோ கம்பெனி வந்து அந்தளவுக்கு வந்து வேறு மாதிரி இதாகிடுச்சு. அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட் நம்ம காயும் நம்ம ஜிம்மினும் சரி, எங்கெல்லாம் போய்ட்டு மீட் பண்ணுமோ அங்கெல்லாம் பேசி எல்லாருக்கிட்டையுமே ப்ராஜெக்ட் வந்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே ஜங்குக்கோட ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் பண்ணுறது ஜங்கு தான்டா. அதை வந்து மற்றவங்கள்ட்ட காமிச்சு அதை ஓகே வாங்கிட்டு அதை பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதை அவங்க வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை பண்ணி கொடுக்கணும். அதுதான் இவங்களோட ஒர்க்கு. இவங்க வந்துட்டு அப்படி தான் ஜங்கு ஒவ்வொன்றும் பண்ணுவோம். அதை வந்துட்டு அவர் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஜிமின் காய் தான். ஜிமின் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ ரிக்வஸ்ட்டாக பேசுவார். ரொம்ப பவ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசி அவங்கள வந்துட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜிமின் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே அவங்க எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாருமே டேயில் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஜங்குக்கோட கம்பெனி என்னன்னா 4th பிளேஸில் இருக்குது. இப்போலாம் லாஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கும். அப்படியே 4th பிளேஸ்க்கு இப்போ வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. ஜங்குக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே இதுக்கு முன்னாடி அவர் இருந்த அந்த ரேட்டிங்லாம் எடுத்து பார்க்குறாரு. அந்த மார்க்கெட்டில் அவரோட கம்பெனி எந்த பிளேஸில் இருந்திருக்கு, இப்போ இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நிறைய கம்பெனி வந்து ஃபோன் பண்ணி ஜங்கு கூட பேசுகிறாங்க. என்ன சார் அகைன் வந்துட்டு ஆக்டிவிட்டி ஆகிட்டீங்களா, ஆக்டிவேட் ஆகிருக்கீங்க போலே அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாம் சம் பர்சனல் இஷ்யூஸ் தான், அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஓகே ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. வெல்டன் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன வேணாலும் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே யாரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க எல்லாமே ரிட்டர்ன் வந்து அகைன் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவருமே வந்துட்டு டேஸ் பார்க்காம அவருமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா இப்போ அவரோட எய்மே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் ஜிம்மின் மட்டும் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஜிம்மின் பக்கத்தில் போனால் அவ்வளோ ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. ஜிம்மின் பக்கத்தில் போனால் அவரே அறியாமல் இருக்கா. இப்போ அவர் எப்படி இருக்காருன்ற இதெல்லாம் அவர் பார்க்கல. அவரோட ஐஸ் தான் அவர் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவரை கண்ட்ரோல் பண்ணி தள்ளி வச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து இருக்குது. ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்தாலும் போனாலும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒன் டே இவங்க ஒரு மீட்டிங்காக வெளில போகிறாங்க. ரொம்ப லாங்கில் போகிறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இவங்க இருக்கிற ஒர்க் பிளேஸ் இப்போ வந்துட்டு சிட்டியில் இருக்குன்னா அது அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்குது. அந்த மாதிரி பிளேஸ் தான். இப்போ காய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ யோன்ஜன் எல்லாம் 4 பேருமே கூட வராங்க. நம்ம போகிறது ரொம்ப தூரம், சரியா? அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் காய் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரு. இல்லை ரொம்ப கம்பெனி தூரமாக இருக்கா, இப்போ வரதுக்கு வந்து டைம் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம எதனா வேணால் எமர்ஜென்சி திங்ஸ்லாம் வேணும்னா எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என்ன எமர்ஜென்சி, கிளைமேட்டு கூட எதுவும் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரெய்னி கோட்டை மட்டும் அவருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறாரு. மற்ற யாருமே அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஜோன்ஜனுக்கு வந்துட்டு வெளில போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப லாங் ட்ராவலில் போகிறோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக வராரு. இவங்க எல்லாருமே இப்போ கிளம்புறாங்க. இப்போ இவங்க போகிறது வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு தான். அந்த கம்பெனியில் தான் வந்து டேரெக்டாக வந்து டீல் பேசிவிட்டு அவங்க அப்படியே ஒரு பார்ட்டியும் கொடுக்குறாங்க. அதை அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா ஜங்குக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருந்திருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறாரு. பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாரு. இவங்க காய்கிட்ட ஜிம்னு சொல்கிறாரு. காய்ன்றாங்க, என்ன ஜிம்ன்றாங்க, ஏன் இவர் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஐயோ அவன் ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அவன் நீயே பார்த்துட்டுருக்கல எவ்வளோ ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஒர்க் இதாக இருக்கா, சக்ஸஸ் ஆகிட்டல, அதான் கொஞ்சம் ஹாப்பியில் வந்து ட்ரிங்க் பண்ணுறது நினச்சிக்காதன்றாங்க. சரி ஓகே, நான் எதுவும் நினச்சிக்கல அப்படி சொல்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரும் அந்த பார்ட்டி ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு வெல்கம் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இவங்க வெளில வராங்க. நம்ம யோன்ஜின்னு வந்துட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிம்மினும் காய் மட்டும் ட்ரிங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணாமல் வெளில வராங்க. வெளில வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காய் சொல்கிறாரு, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜனையும் ஜங்குக்கையும் பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும்
முன்னாடி வராங்க. பார்த்தா வர வழியில பயங்கரமாக கிளைமேட் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. ஒரு மாதிரி பயங்கரமாக எப்படின்னா ரொம்ப காற்று அதிகமாக அடிச்சிட்ருக்கு, ரொம்ப காற்று அடிக்குது. ஒரு மாதிரி மின்னல்லாம் வந்து இதாகிட்டே இருக்குது. காய் எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. என்னாச்சுன்றாங்க, என்ன நம்ம போகிறதுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது, இங்கே வந்துட்டு மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க, இவங்க நம்ம வந்து மிட்வேல இருக்கோம், கண்டிப்பாக அங்கே ஹோட்டல் எதுவுமே கிடையாது, பைபாஸ் ரோட் போயிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் மழை வர ஸ்டார்ட் ஆகல, முடிஞ்ச அளவுக்கு போயிடுவோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போ பார்த்தா ரெய்னி வந்து ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, என்னது இதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ரெய்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது போல, இப்போ தான் தூறல் விழுதுன்னு சொல்கிறாங்க. சரி போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. காய் என்ன சவுண்டுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஜங்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. காய் காரை ஸ்டாப் பண்ணுங்க, ஐ திங்க் இவர் வாமிட் பண்ண போகிறாரு போல இருக்கு. ஐயோ டே, காரை வந்துட்டு எதுவும் பண்ண போகிறான்றா, ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. இவர் சவுண்டை கேட்டு அங்கே யோன்ஜினுமே ஒரு மாதிரி பண்ணுறாரு. காய் எனக்கு பயமாக இருக்குது சார், வா ஃபஸ்ட்டு கார் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் கார் அப்படியே ஓரம் பண்ணி பாட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணா. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு பக்கம் இருக்காரு, அந்த பக்கம் யோனிச்சு 2 பேருமே வந்து இறக்கிட்டு இங்கே பாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தட்டுறாங்க. அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு என்ன பண்ணுறாருனா நம்ம ஜிமின் மேலே வாமிட் பண்ணுறாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கே யோனிச்சு என்னன்னா காய் மேலே பண்ணிடுறாரு. அவருக்குலாம் அவ்வளோதான். இவங்க 2 பேருக்கும் ஐயோ, அது 2 பேருக்கும் இன்றைக்கெல்லாம் கோட்லாம் வேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா லாங்கில் வர்றதுனால ரொம்ப அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஜிமின் அந்த மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டார், அந்த ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மேக்கப்பில் தான் அவர் இருக்கார் ஸ்டில்லு. இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு உடனே அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. காயும் சரி நம்ம ஜிம்மும் சரி, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, சை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த இது தேவைதான்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த வாட்டர் பாட்டில் அடிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க தண்ணி எடுத்து 2 கேன் எடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. 2 பேர் ஃபேஸுமே அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் வாமிட் எடுத்து ஒரு மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ தண்ணி எடுத்து 2 பேருக்கும் ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் பாதி தெளிஞ்ச மாதிரி ஆகிட்டு நல்லா 2 பேர் ஃபேஸ்லையும் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஜங்கு வந்துட்டு காய் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு விட்டேன்னா தெரியும் உனக்குன்னு சொல்லிட்டு யோன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளை பாரு, இதெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு எப்படி வாமிட் எடுத்து வச்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ காய் ஜிம் தான் விடுங்க காய், அவங்க 2 பேரும் ட்ரிங்க்ல இருக்காங்க, தெரிஞ்சு எடுத்துருப்பாங்க, தெரியாமல் தான்றாங்க, நீ வேறு ஜிமின் நீ எதுக்கு தான் இப்படி இருக்கியோ சாஃப்டாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வா சொல்லிட்டு வாஷ் பண்ணிக்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழகாக ஷர்ட்லாம் வந்து வாஷ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு பார்க்குறாங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இவங்களை எப்படி காய் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காய் சொல்கிறாரு, என்ன இவங்க 2 பேரும் நான் ஏதாவது இந்த ட்ராஷ் வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியுன்றாங்க. அச்சச்சோன்றாங்க. ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு தூக்கு அப்படி சொல்கிறாங்க. தூக்கணுமான்றாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு நம்ம காரில் எக்ஸ்ட்ரா வாட்டர் கேனு டிக்கியில் இருக்கும் எடுன்னு சொல்கிறாங்க. எடுத்து பார்த்தா அவங்களோட மேலே ஊற்றி விட்றாங்க. காய் என்ன பண்ணுறீங்கன்றாங்க. அப்படி சொல்லிட்டு நல்லா ஊற்றி விட்றாங்க. பார்த்தா அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி நடைகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி எதுவும் பேசுகிறாங்க. புரியலை, காய் எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுறதுலாம் இப்போ நமக்கு புரியாது, அவங்க வந்து இப்போ ஏலியன் பாஷை தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. 2 பேர் மாதிரி நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு காரில் ஒரு பர்ஃப்யூம் இருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பர்ஃப்யூம் இருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 2 பேர் அடிச்சு விட்றாங்க. ஜிம்மி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன இவங்க 2 பேர் கூட்டிகிட்டு போக வேணாவா, அப்புறம் அந்த ஸ்மெல்லு வராது, நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லாங்கில் போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு இதெல்லாம் பார்க்க வரும்போது பாவமாக ஸ்மைல் பண்ணுறாரு. இவர் மட்டும் இப்போ நான் வந்து நல்லா கான்ஷியஸாக இருந்தால் என்னெல்லாம் பேசியிருப்பாரு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவா நம்மள இங்கே விட்டுட்டு அவங்க கரெக்டாக கார் எடுத்துகிட்டு போனாலும் போவோம், அந்த மாதிரி பர்சன் தான் சொல்லிட்டு சரிப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் காரில் வந்து உட்கார வச்சுட்டு நம்ம போகலாமா அவங்க போகலான்றாங்க. எப்படியும் சேஃபாக வந்துட்டு ஜிமின் வந்து அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்துட்டு இவங்க 2 பேருன்றாங்க, எனக்கு இவங்க 2 பேர் வீடெலாம் தெரியும், அந்த இவன் இருக்கானா இவன் என் கூட நான் ஸ்டே பண்ண வச்சுப்பேன், அவனை நான் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ஆஃபீஸ் வர்றாரு. காயை பார்த்து வந்து ஜிமினுக்கு வந்து ஸ்மைல் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் சிரிச்சிட்டே இருக்காரு. இப்போ காய் கேட்குறாரு, ஏன்டா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான்றாங்க. இல்லை காய் நேற்று நைட்டு நடந்துச்சுட்டா அதனால மறக்கவே முடியல தெரியுமா, நான் வீட்டில் போயிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தேன் தெரியுமான்றாங்க. ஏன் அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சான்னு நினச்சாங்க. இல்லை நீங்களும் நினச்சி பாருங்களேன், இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட நம்ம இப்படி சொன்னோம்னா வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அதெல்லாம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, விடு அதெல்லாம் சொல்லாதான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்தா ஜிமினை கூப்பிட்றாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் என்னன்றாங்க. பாரு இந்த ஃபைல்லாம் கொஞ்சம் எனக்காக பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தெரியான்றாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீ வந்து இப்படி சொல்லிகிட்டே இருந்தானா இதெல்லாம் டைப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலாக வந்துட்டு ரீட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு அவருமே டைப் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு கடத்து பக்கத்தில் ஜிமினுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக தான், ஏன் இங்கே பாருன்னு சொல்கிறாங்க. திருப்பி பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஸ்பெல்லிங் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தப்பு பண்ணுறாங்க. ஆமாம் இப்படி பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு
அழகாக வந்துட்டு அவரே வந்துட்டு ஹேண்டை வந்து ஒரு மாதிரி டச் பண்ணி இப்படி பண்ணா ஜிமின் பக்கத்தில் வந்து இப்படி பண்ணுறது ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட் வந்து பயங்கர ரைஸ் ஆகிடுச்சு. அவரால் கண்ட்ரோலே பண்ணல. ஒரு மாதிரி வந்து ஜிம்மனோட ஹேண்ட் வந்து டச் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஒரு மாதிரி இவர் பார்த்துட்டே இருக்கும். ஜிமின் வந்துட்டு எங்கே பாருங்கள் கொஞ்சம் சிஸ்டம் பார்க்குறீங்களா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி இப்போ 2 பேரும் வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்ல அவரும் டைப் பண்ணிகிட்டே இருந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிவிட்டு. சரி ஓகே இப்போ நம்ம என்னோட ஒர்க் முடிச்சு நான் போகவான்றாங்க. போ அப்படின்னு சொல்கிறாங்க. போனதும் இது என்ன ஃபீலிங்ஸ்னே தெரியலையே, அவங்க வந்தால் மட்டும் ஏன் இப்படி இருக்குது எனக்கு, எவ்வளோ ஹார்ட் பீட் வந்து ரைஸ் அப் ஆகுது பாரு, இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்துட்டா அதுக்கப்புறம் இவங்க போயிடுவானா அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே காய் தான் வந்துட்டு பார்க்குறாரு. என்ன அந்த ஜங்குக்கு கொஞ்ச நாளாக சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்றாங்க. என்ன காயின்றாங்க. என்ன ஒரு மாதிரி கொஞ்ச நாளாக சார் ஒரு மாதிரி இருக்கீங்கன்றாங்க. முன்னாடி என்னன்றாங்க. ஏன் ஜிம்மில் எப்படியாவது ஆஃபீஸர் தோற்றணும்னு பார்க்குறேன்றாங்க. அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அவனை அந்த மாதிரி நினச்சேன். இப்போ என்னன்னா அவன் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, அந்த ரீசனுக்காக தான் அவன் போய் தான் அவனு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாரு. ஆனால் 4 டேஸஸ் போக அவரால் ஜிம்மில் பார்க்காம இருக்கவே முடியல. ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வச்சுட்டு வந்து ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காரு. வெளில வந்து ஜிமின் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாருன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமின் வந்து அப்பப்போ என்ன பண்ணுறோன்னா வெளில போயிட்டு லைட்டாக வந்துட்டு கால் வந்து அப்போ பேசிகிட்டு இருப்பாரு. இவருக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பொசஸிவாக இருக்கும். யார்கிட்ட பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜிமின் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் அப்படி கூட இல்லை, ரொம்ப புவராக இருப்பான் போல. அது ஹயாங் தான் பாவம்னு சொல்லிட்டு வேலைக்கு வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இவர். ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. ஜிமின் வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஃபேமிலிஸ் அந்த பையன் தான். அதுவும் ஜெயகோபா ஜங் இண்டஸ்ட்ரியில் அதோட செகண்ட் பையன் தான் நம்ம ஜிமின். அவர் யோசிக்கிறாரு இந்த இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, ஒர்க் முடிச்சுன்னா நம்மளும் போயிடலாம். ரொம்ப நான் வர அவனை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வேறு என்னை பார்க்க சொல்லிகிட்டு இருக்கான், நானும் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஆல்மோஸ்ட் ஜங்கோட ப்ளேஸ் வந்துட்டு இப்போ 3rd ப்ளேஸில் இருக்குது. இன்னும் 2 ப்ளேஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ஜன் சொல்கிறாரு. அப்பான்றாங்க. என்ன நம்ஜன்றாங்க. அப்பாங்க பார்த்தீங்களா ஜங்கோட கம்பெனி நீங்கள் நினச்ச மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்றாங்க. இல்லை நான் நினச்சதோட அதிகமாக முன்னாடி வந்துருச்சு, இன்னொரு ஒரு 2 ப்ளேஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் வந்துடும் போகலான்றாங்க. ஆமாப்பா கண்டிப்பாக வந்துடும்ன்றாங்க. பரவாயில்ல நம்ஜன் நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்றாங்க. அப்பா அந்த க்ரெடிட்லாம் எனக்கு இல்லைன்றாங்க, வேறு யாருக்குன்றாங்க. இந்த க்ரெடிட்லாம் என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பிக்கு தான்றாங்க. அவனோட ஃப்ரெண்டோட தம்பியான்றவங்க. ஆமாம் நீங்கள் பார்த்ததில்ல, அவனுங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் தான் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் அவன் வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் பண்ண தான் அனுப்பி வச்சுருக்கேன், என்னை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ சரி அந்த பையன் யாருடா எந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. வந்துட்டு ஒன் டே நான் உங்களை கூட்டிகிட்டு வரமா மீட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ அவன் எந்த கிளப்புக்கும் போகிறது இல்லையாம்மா, பப்புக்கெலாம் போகிறது இல்லையாம்மா, அது எந்த பொண்ணுங்க கூடயும் டேட்டிங்லாம் போகிறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். காய் சொன்னான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்ஜன் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறாரு. ஜிம்முக்கு பார்த்தா அது மொபைல் வச்சுருக்க வீடியோ கால் வருது. என்ன ஹேங் வீடியோ கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு அட் பண்ணிட்டு ஹேங்ன்றாங்க. ஜிம்மனோட ஃபேஸை பார்த்து ஜங்குக்கு நம்ஜன் கூட ஷாக் எடுத்து ஜிம்மின்றாங்க. ஹேங்ன்றாங்க. என்னடா கெட்டப்பு இது அப்படி சொல்கிறாங்க. ஹேங் அதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லுங்கன்றாங்க. ஜிம்மின் ஐம் சாரின்றாங்க. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்கன்றாங்க. இல்லை எப்படி இருக்க எல்லாம் எப்படி போகுதுன்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லாமல் சொல்லுங்கள், நீங்கள் இதெல்லாம் ரிவ்யூலாம் செக் பண்ணலான்றாங்க. நீங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் உனக்கு ஓகேவான்றாங்க. அங்கே எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான், அதுக்கப்புறம் என்ன ஒர்க் முடிஞ்சதும் நான் பத்திரமா உனக்கு கூட்டிகிட்டு போய் பூசாவில் விட்டுறேன்றாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அப்போது அங்கே ரொம்ப ஒர்க் அதிகமாக போயிட்டுருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுவேன்றாங்க. ஓகேடா பாய் எப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ஒயன் தான். ஒயன்ட்டே தான் 2 பேர் தான் பண்ணுறாங்க. நீ எப்போ வருவ, எவ்வளோ டேஸ் ஆகும், நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவரும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்கும்டா. அதனால் வந்துட்டு ஒர்க் ரொம்ப சின்சியராக போக ஜங்குக்கு வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு இதாகிட்டார். எப்படின்னா அவர் டோட்டலாக அந்த இதே மறந்துட்டார், அந்த ரேட்டிங் இந்த சுற்றுறது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. கம்ப்ளீட்டாக வந்து அவர் வந்து ஒர்க்கில் மட்டுமே இதாக இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு நம்பர் 1ல் வரணும், கம்பெனி வந்து யாருக்கும் கொடுக்கவே கூடாது, அவர் தான் செய்வோம் அப்படின்றதுல அவர் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு பர்சன் தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்ததுமே ஜிமினோட கெட்டப் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன கெட்டப் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க என்னென்னா இங்கே பாருங்கள், நியூவாக இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் தான் இறங்கியிருக்காங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த ஜென் குரூப் இருக்கு இல்லையா, நான் ஒரு பர்சன் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம ஜிமின் கிட்ட மிஸ் யூ அப்படின்னு பேசியிருப்பாங்கன்ட்டு போன பார்ட்டில், அவங்க தான் அந்த பர்சன். ஓகேங்களா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஒரு ஜிமினுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜென் குரூப்போட வந்துட்டு அவங்களோட பையன் இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு இப்போ வந்து அந்த பிளேஸில் இருக்காங்க. அவங்க டேட் வந்துட்டு அந்த போஸ்டிங் வந்து இதாகிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறது வந்து நம்ம இதுதான். இப்போ நம்ம ஜியோன் குரூப் எப்படி ஜியோன் வந்து
ஜங்குக்கு வந்து இதானாரோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்து நியூவாக பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருக்காரு. எல்லாருக்கும் வந்துட்டு இது வந்துட்டு எல்லா பிஸ்னஸ் கம்பெனியில் உள்ளவங்களும் பார்ட்னராக வந்திருப்பாங்க. எல்லாரும் நினச்சி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரோட செக்ரட்டரியும் வந்திருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஜிமின் வந்திருக்காரு. ஜிமின் கூட நம்ம காயும் வந்திருக்காரு. 2 பேரும் இருக்காங்க. அப்போ சென்னு ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. பார்க்குறத இங்கேருந்து நம்ம இவர் காய் பார்க்குறாரு. என்ன அவர் இங்கே பார்த்துட்ருக்காரு, இவர் நியூவாக பிஸ்னஸில் வந்து இதாகிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு ஜிம்மினை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே எல்லாருமே ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா அவங்களோட ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. பிஸ்னஸ்னால் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இந்த கமிட்டி மாதிரி வச்சுருப்பாங்களா அது மாதிரி தான் எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருக்கோம், சாப்பிட்டு போங்கன்றாங்க. ஜஸ்ட்டு இது வந்துட்டு சாப்பிட்றது மட்டும் தான், வேறு எதுவும் ட்ரிங்க்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு லஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு வராங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிமின் கிட்ட வந்து போகிறாரு. போயிட்டு ஜிமின் காய்கிட்ட கிளம்பலாமான்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறேன்னா காயின்றாங்க. என்ன ஜிமின்றாங்க, நீங்கள் போங்க நாங்கள் தனியாக வரேன்றாங்க. தனியாக வா, நீ எப்படி தனியாக வர முடியும், நாங்கள் தானே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒன்றா தானே போன்றாங்க. இல்லை காய் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்றாங்க. இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கா புரியலன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா காயின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஜங்கு போய்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. கரெக்டாக அந்த கார் மிரரில் ஒரு பர்சன் வந்து ஜிமின் வந்துட்டு ஹக் பண்ணுறது வந்து பார்க்குறாரு. சரி டக்குன்னு வந்து கார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கிறாரு. இறங்கிட்டு காய் கேட்குற என்னாச்சு என்னாச்சுடான்றாங்க. எதுவும் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சென் தான் ஜிமின் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜிமின் கேட்குறாரு ரொம்ப அழகாக ரொம்ப கேரிங்கோட, நீ இப்போ எப்படி இருக்க அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பார்த்தா தெரியலையா, நான் நல்லா இல்லையான்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா தான் இருக்க. அம்மா இது என்னடா கெட்டப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறது இவங்களுக்கு கேட்கல, தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன கோலம் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு ரீசனுக்காக அப்படி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா நீ ஜீவன் குரூப்பில் என்ன பண்ணுறான்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு இங்கே நம்பின்னு சொல்லிப்பார்லையே அந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இதை நீ பண்ணி ஆகணுமா என்னன்றாங்க. இல்லை இது வந்துட்டு ஹேங் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதான் பண்ணுறேன், நீ அதனால தான் உன்னை பார்க்க வர முடியுன்றாங்க. ஓ அதுக்காக தான் ஸ்டேவில் வந்திருக்கேன்றாங்க. ஆமான்றாங்க. ஆமாம் நீ எப்படி இங்கே வந்தான்றாங்க. இல்லை அன்றைக்கே சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் யூனியன் இருக்குல்ல இதில் வந்து மீட் பண்ணவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க நீ தான் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு அதான் இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கே வந்து பார்த்தாக்கா நீ இருக்க. எனக்கு ஒரு பார்த்து அவ்வளோ ஷாக்கு. அப்புறம் யோசித்தேன் என்னாச்சு என்னோட ஜிமினி இப்படி மேக்கப் பண்ணி வச்சுருக்கான்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே என்னோட அழகான முகத்தை மறைச்சிட்டு ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டேன் அது ஒரு ரீசன், அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஓகே தான்றாங்க. எல்லாமே ஓகே தான்றாங்க. நான் உன்னை எப்படி மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டியான்றாங்க. நான் இப்போ அவங்க கூட சாப்பிட்டுட்டேன், நீங்கள் சாப்பிட்டதுனால நான் சாப்பிட்டேன். சரி அப்போ இப்போ நீ கிளம்பு, நான் இன்னொரு டைம் மீட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் நாங்கள் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. மூசான் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இன்னும் டேஸ் இருக்கான்றாங்க. டேஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் முடிஞ்சிடும், வந்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவங்களோட நம்ம சென்னோட செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க. அந்த சார் யாரையும் இப்படிலாம் சாப்பிட்டா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இவங்க என்னோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்கிறாங்க. ஹலோ மேம் சொல்கிறாங்க. ஹலோ சார்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி எனக்கு டைம் ஆகுது, நான் இப்போ கிளம்புவான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க அதுக்குள்ளே வான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஆல்ரெடி என்னோட பாஸ் இருக்காங்களா அவங்களையும் அவங்க கூட போய் இருந்தாங்க, அவங்களையும் போக சொல்லிட்டேன், இப்போ நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. எதில் போக கேபில் போகணுன்றாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ராப் பண்ணவான்றாங்க. இல்லை நீ ஏர்போர்ட் போயிட்டு இப்போ ஊருக்கு தானே போன்றாங்க. ஆமாம் போகணுன்றாங்க. அப்புறம் எதுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதான் நீ போன்றாங்க. போயிடுவேன். நான் இங்கே தான் கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிக்கலாம், அதனால் இங்கே எல்லாமே எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜங்குக்கும் காயின்னு பார்த்துட்டே இருக்காங்க. தூரத்துலேருந்து என்ன பேசுகிறாங்களாம் தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் ஜிமினோட ஃபோர்கேட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப லவ்லியா ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் போயிட்டு அகைன் ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அவரோட சீக்ஸை போய் கிஸ் பண்ணுறாரு. பாய் அப்படி சொல்கிறாரு. பாய்ன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜங்குக்கும் அவ்வளோ ஒரு கோவம் வருது. யார் இவன் வந்துட்டு இப்போ தான் நியூவாக பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொன்னாங்க, இவனுக்கு எப்படி தெரியும், அதுவும் இப்படி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு புரியவே இல்லை. வந்துட்டு காய்கிட்ட கேட்குறாரு. காயின்றாங்க. என்ன ஜங்குறாங்க, அவன் யார் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எப்படா தெரியும், ஒன் டே அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், அது ஐ திங்க் பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன்றாங்க. பாய் ஃப்ரெண்டாக அப்புறம் எதுக்கு அவன் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க தெரியல. மேபி அவங்க ஃபேமிலி எதுவும் அக்செப்ட் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, இப்போதைக்கு தனியாக இருக்கலாம், புரிஞ்சிருக்கான்னு நினச்சிருப்பாங்கன்னு சொல்லி காய் ஒரு கதையை சொல்ல
இந்த ஜங்குக்குனா அவ்வளோ கோவம் வருது. அது எப்படி அவன் வந்துட்டு இப்படி இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அவருக்கு தானடா தப்பு, ஏன் அவர் வந்துட்டு எப்படி இவனை போய் எப்படி லவ் பண்ணுறாங்க, ஏன் இவனுக்கு என்ன குறைச்சாலும் பேசிகிட்டு இருக்க இப்போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை எப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நல்லாவே இருக்கான், அழகாகவே இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆனால் இவன்றாங்க, இங்கே பாரு நீ என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. அவன் ஹேர் வந்துட்டு இப்படி வந்து கர்லிங் ஹேராக வச்சுருக்கான். ரெண்டாவது வந்துட்டு ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். இது தவறி என்ன அவன்கிட்ட குறைன்னு கேட்குறேன்றாங்க. இல்லைடா எவ்வளோ அழகாக இருக்கவங்களே வந்து பார்க்க மாட்டாங்க, இவனை எப்படான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது வா சொல்கிறாங்க. எனக்குலாம் எந்த இதுவுமே தெரியல, அவன் பார்க்க இதுலேயே அழகாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு காய் போட்டு காரில் ஏறிட்டுறாரு. இப்போ ஜங்க் பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேப் வந்து புக் பண்ணிட்டு அவருமே வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஆஃபீஸ் டைமே க்ளோஸ் ஆகும் சொல்லிட்டு ஒரு திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜம்முக்கு தான் வேகமாக வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாரு. பார்த்துட்டு ஜிம்மன் பார்க்குறாரு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் என்ன பிடிச்சி எடுத்துட்டு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ரூம் போயிட்டு அந்த சோஃபா போய் தள்ளிடுறாரு. அவன் யார் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவன் கூட சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மன் கொண்டு போடுறா, யார் நீ யாரை கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க ஃபஸ்ட்டுன்றாங்க. இங்கே பாரு நீ அங்கே நம்ம மீட்டிங் போயிருந்தோம்ல, அங்கே ஒரு பையன் புதுசாக வந்து தானே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக அவன் சென்னைன்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மனுக்கு பிடிச்ச போய் இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஏன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, அது ஒரு எம்ப்ளாயி, சாதாரண ஒரு எம்ப்ளாயி தானே நீ. அவன் வந்துட்டு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சரியா, அவர்கிட்ட போய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் பெருசாக கண்டுக்காம அங்கே பாருங்கள், அவருக்கு எனக்கும் 1000 இருக்கும், உங்களுக்கு அது தேவையில்லை சரியா. நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், அது மட்டும் தான் என்னோடது டியூட்டி. நீங்கள் என்கிட்ட இப்போலாம் பேசவே கூடாது, உங்களுக்கு ரைட்ஸே இல்லை புரியுதா, கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடா. ஜவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. நீ என்கிட்டே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யார்கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஹேண்டை தட்டி விட்டுரு, எட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாரு. ஜவுக்கு கூட ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு நான் கேட்குற பதில் சொல்லி ஃபஸ்ட்டு, அந்த பையனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அவங்க கூட அங்கே அவ்வளோ கோவம் வருது. அது எப்படி நீ வந்து மற்றவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் பக்கத்தில் தான் என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, அது எப்படி, அதுவும் நீ எப்படி அவனை போய் லவ் பண்ணுற, அவன் எப்படி ஒன்று லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டை போட்டு அப்படி வந்துட்டு பஞ்ச் பண்ணுறாரு அந்த சோஃபாவில் போயிட்டு. அவ்வளோ கோவம் வருது. இப்போ நான் ஜிம்மின் வெளில வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்தா காய் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜிம்மின்றாங்க, இங்கே பாருங்கள் காய் நான் இப்போ சொல்லிடுறேன், கண்டிப்பாக நீங்களும் பார்த்துக்குன்னு தெரியுது, அதனோட பர்சனல், நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து புரியுது, காய் கன்ஃபார்மாக பாய் ஃப்ரெண்டுன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போது அப்போ வந்துட்டு சரி அதோட பர்சனலை கேட்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் போல் ஃபேமிலியில், அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு போல், அவரோட கம்பெனி விட்டு இங்கே வந்துட்டுன்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்ருக்காரு. அதுவும் நம்பியும் தானே இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு காயுமே விட்டுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்குன்னு அவ்வளோ கோவம் வருது, ஒர்க்கே பண்ண முடியல, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டாக இருக்குது, வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபைல் ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு கண்டினியூஸாக. ஜங்கு ரூம் பக்கமே ஒரு போகல. இவன் ஒரு டவுட்டே வருது. அப்போ வந்துட்டு காய்கிட்ட கொடுத்து இதை கேட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. காயும் போய் கேட்டு கொடுக்குறாரு. இப்போ ஜங்கு ரொம்ப கோவமாக பார்த்துட்டு நம்ம காய் கேட்குறாரு, என்னாச்சுடா உனக்குன்றாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இது என்னதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இதில் எதுவும் டவுட் இருக்கான் ஜிம்மினுக்கு, ஏன் அவன் வந்து கேட்க மாட்டான் நம்மன்னு சொல்கிறாங்க. அவன் ஒர்க்காக இருக்கான்டா சொல்கிறாங்க. சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரி அவனும் கொடுத்துட்றாரு. இங்கே பாரு இவனை பாரு, இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் பார்த்து எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிருக்கு. அவனை மாதிரி ஒரு பர்சன் இங்கே பாரு யாரையோ போய்ட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான், அவன் யார்கிட்ட பேசுனா எனக்கு என்ன சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவமும் இருக்குது. சம்டைம்ஸ் யார்கிட்ட கோவத்தை காட்டணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி எப்படி இருந்தாலும் அவன் வேலையை விட்டு போகிறோம் தானே நம்மளுக்கே சொல்லிட்டு இவர் வந்துட்டு அகைன் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப எப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. ஜிம்மின் ஜேகே வந்து ஜேவுக்கே பக்கமே எதுவும் போக மாட்டார், போனாலும் ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக முன்னாடி அளவு கூட பேச மாட்டார். ஆனால் ஜேகேக்கு வந்துட்டு இவர் அவாய்ட் பண்ணிக்க முடியல. அவன் கூட நீ எதுக்கு அப்படி இருந்த, நான் அவனை விட்டே கொடுக்க மாட்டேன், நீ வந்துட்டு எம்ப்ளாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அழகாக இருந்தால் கூட எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நீ எப்படி போய்ட்டு அவனை போய் பார்ப்பேன், உனக்கு அவன் வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கான் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறா, ஜிம்மின் வந்து கூப்பிட்டு அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மின் பார்க்கவே மாட்டார் ஜங்குக்கு, ஒர்க்கை மட்டுமே கீழே குடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாரு இவனுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, என்ன பிடிச்சவங்களுக்குலாம் எனக்கு பிடிக்கல, இப்போ இவனை நான் பார்க்குறேன், இவன் என்னை பார்க்கவே மாட்டேன்றான், இது என்னடா ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. இவன் அவனுக்கு சொந்தமான பர்சனா இல்லை அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா, அப்புறம் எப்படி இவன் போய் சீக்ஸாக கிஸ் பண்ணுவான், அவன் ஃபோர்கட்லாம் கிஸ் பண்ணி அனுப்புனானே சொல்லிட்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும்னு சொல்கிறாங்க. 2 days லீவ் எதுக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு நான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாரு, நீ அவனை பார்க்க போறியா, கண்டிப்பாக நான் உன்னை விடவே மாட்டேன் சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, இங்கே பாரு நீ ஒர்க் பண்ண தான் வந்திருக்க, உனக்கு லீவ்லாம் கிடையாது, என்னுடைய கம்பெனி நம்பர் உனக்கு வரணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லீவ்லாம் கொடுக்க முடியாது, லீவ் எடுத்துகிட்டு போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 hour கூட நான் ஆஃபீஸ் டைமை தவிர உனக்கு லீவ் தர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது
ஜிமின் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் விடவே மாட்டானா, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒய்யன் டேப்பரே மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்களே, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஆஃபீஸ் டைமில் தானே மீட் பண்ண முடியாது, ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே லீவ் இப்போ நீங்கள் தரமாட்டீங்க அப்படி தானே, ஆமாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் கிளம்பிடுறாரு. இப்போ ஜிமின் இப்படி பேசிட்டு போகிறது ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீ இப்படி பேசிட்டு போகிறது. எனக்கு தெரியல என்னையே அறியாமல் உனக்கு ரொம்ப உன்னை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு என்னால் உன்னை விடவும் முடியாது, அவங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நீ வந்துட்டு எப்படி அவனை மீட் பண்ணுற நானும் பார்க்குறேன், நான் விட்டால் தானே அவனை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காரு. ஜிமின் டேவும் வேணும் எப்படி நான் மீட் பண்ணுறது, அவங்கள வர சொல்லலாம், வர சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் டைம் முடிஞ்சது அவங்கள பார்த்துட்டு உடனே ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைடா, சென்னு வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு பிரதர் மாதிரி, ஓகேங்களா, ரொம்ப பிரதரு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி தான். மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன இந்த அக்கா இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. சென் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எப்போவுமே நம்ம ஜிமினுக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு கொஞ்சம் இதாக மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பார். அப்போ ஜிமின் தான் அவர் வந்துட்டு அதுலேருந்து வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், ஓகேங்களா, ரெக்கவர் ஆகிறதுக்கு ஜிமின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணியிருப்பார். அந்த ரீசன் தான் அவர் அவ்வளோ பாசமாக இருக்கிறதுக்கு ரீசன், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. இப்போ அங்கே ஜங்குக்கு தான் என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விடவே மாட்டேன், நீ பாரு உனக்கு லீவு அனுமதி லீவுன்றே கிடையாது, உனக்கும் லீவ் கிடையாது எனக்கும் லீவ் கிடையாது, நம்ம இந்த ஆஃபீஸில் தான் நீ இருக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. அப்புறம் உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், வீட்டுக்கு யாரும் வந்து பாருங்களான்ட்டு அதையும் நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி மென்டலாக வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. எல்லாமே அவர் மென்டலாக என்ன நினச்சிட்டு இருக்காரோ அதை அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஜிமின் தான் சரி இன்றைக்கி வந்துட்டு எப்படியும் மீட் பண்ண முடியாது, நாளைக்கு வர சொல்லிட்டு நாளைக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு காயின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஜிமினோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, உனக்கு எதுக்குன்றாங்க, இல்லை நீ சொல்ல அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா எமர்ஜென்சி ஒர்க்லாம் இதெல்லாம் கேட்கணும்லான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு ஜிமினோட வீடு இப்போ காய்க்கு தெரியும், அந்த அட்ரஸ் சொல்கிறாரு, ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் ஜிமின் என்ன பண்ணுறாரா, இன்றைக்கி நான் வந்து போகிறாரு ஈவினிங்கு. ஜங்கு வந்து பின்னாடி கார் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. கரெக்டாக நம்ம ஜிமின் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா ரொம்பலாம் ஒரு அழகாக அவருக்கு மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு வீடு தான் வந்து போயிருக்காரு. போயிட்டு உள்ளே போகிறோன்னு பார்க்குறாரு, வேறு யாரும் அந்த வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. யாரும் வரல இன்றைக்கி, யாருமே இங்கே வரவும் கூடாது, உங்கள் வீட்டுக்கு தானே தெரிஞ்சிச்சு இல்லை, இப்போ இனிமேல் என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவர் ஒரு மைண்டில் ஒரு பிளானே போட்டுட்ருக்காரு. என்ன பண்ண போகிறாரு நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஓகேடா, பாய்.